வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். அது என்ன கேட்டிங்கன்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை. நம்ம சேனலில் ஆல்ரெடி பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாலை வச்சு அந்த கொழுக்கட்டையை பாயில் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வெல்லம் அதுக்கப்புறம் தேங்காய் பால், ரெகுலராக யூஸ் பண்ணுற பால் இதில் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த தேங்காய் பாலும் இந்த வெல்லமும் கரெக்டாக இந்த கொழுக்கட்டையில் போட்டு எப்படி குக் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது இந்த ப்ரிப்பரேஷனில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். இந்த தேங்காய் பால் நிறைய பேர் கேட்ட டவுட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணும்போது திரிஞ்சு போகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது சொல்கிறீங்களே. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தேங்காய் அதாவது அந்த கொழுக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்த பிறகு சூடு ஆற, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஒரு 80% அளவுக்கு சூடு ஆறின பிறகு இந்த வெல்லமும் தேங்காய் பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷனில் எப்படி அழகாக எப்படி பண்ணுறது சொல்லி இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி 150 கிராம், பெரிய தேங்காய் 1 நம்பர், வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசியை தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் காய விட்டு பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை மாவு நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடிமேட் பவுடர் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பச்சை அரிசி ஊற வச்சு பண்ணிங்கன்னா அது தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த அரிசி ஒரு சைடில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் அந்த தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்துடலாம். ஒரு பெரிய தேங்காய், இந்த தேங்காய் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு 200லேருந்து 250 ml, அதாவது ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் போட்டிருக்கேன். அப்போ தான் கெட்டியான பால் கிடைக்கும். நம்ம நார்மலாக தேங்காய் பால் வச்சு பண்ணுற ப்ரிப்பரேஷன் முதல் பால், 2வது பால், 3வது பால் சொல்லி அப்படி அரைச்சி தான் எடுத்து ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக பாலை அரைச்சி இந்த மாதிரி பாலை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது முதல் பால் தான் திக்கான பால் சொல்கிறேன். இந்த தேங்காய் அரைச்சி முடித்த பிறகு எந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த பால் தனியாக எடுத்துருங்க, சக்கையை தனியாக எடுத்துருங்க. சக்கை கையில் எடுத்திங்கன்னா உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு பால் நல்லா கெட்டியாக எடுத்துருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பாலை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த அரிசி நான் சொன்ன மாதிரி நல்லா ஊறி இருக்குது, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசியை கொஞ்சம் லைட்டாக காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ண போகிறோம். அதனால் ஒரு காட்டன் கிளாத் நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி அரிசியை போட்டு காய வைக்கிறோம். நீங்கள் இதுக்காக வெளியெல்லாம் போய்ட்டு, அதாவது சன்லைட்டில் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேன் கீழே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிரும். இந்த அரிசியை எந்த பக்குவத்தில் காய வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 95% அளவுக்கு நல்லா காயிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி இந்த மாதிரி உதிரியாக ட்ரையாக இருக்கும். அப்படி கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணும்போது இந்த நொய் அரிசி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் அப்படியே க்ரஷ் ஆகணும். ஸோ உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். இப்போ நல்ல ஃபைன் பவுடராக ரெடி பண்ணுறேங்க. இந்த ஃபைன் பவுடரை ரெடி பண்ணி முடித்த பிறகு இந்த அரிசி மாவை ஜலிக்க போகிறோம். எதுக்காக ஜலிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவில் 1-2 அரிசி சரியாக அரையாமல் இருக்கும். அந்த டைமில் அப்படி கொழுக்கட்டை பண்ணிலாம் உங்களுக்கு சாப்பிட்றது நல்லா இருக்காது, அதே மாதிரி உடைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இந்த மாவு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துடுறோம்.
இந்த மாவு இந்த மாதிரி நீங்கள் பதப்படுத்தி எடுத்துச்சுன்னா எப்போ வேணாலும் கொழுக்கட்டை நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த மாவை ஜலிச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்களா, அந்த அரிசி 1-2 அரிசி வந்து முழுசாக இருக்குது. அதனால தான் மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துகிறோம். இப்போது இந்த ஜலிச்ச மாவை அப்படியே ஸ்டீம் பண்ண போகிறோம். அதாவது சில பேர் வறுத்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை பண்ணும்போது வறுக்கக்கூடாது, ஸ்டீம் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணணும். எதுக்காக ஸ்டீம் பண்ணுறோம்? இந்த கொழுக்கட்டை தண்ணியில் வேக வைக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை தண்ணியில் வேக வைக்கும் போது உடையாமல் இருக்கிறதுக்கு சேஃபாக நம்ம என்ன பண்ணுறோம், அரிசியை ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த ஸ்டீம் நல்லா ஆகட்டும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நிமிஷம் ஸ்டீம் ஆகும். நடுவில் இந்த வெல்லத்தை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். நீங்கள் இந்த வெல்லத்தை வந்து 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் கரைச்சா மட்டும் போதும். எதுக்காக இந்த மாதிரி கேட்டிங்கன்னா, வெல்லத்தில் மண் இருக்கும். அந்த வெல்லத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணினா நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த வெல்லம் சிறப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. அரிசி மாவு நல்லா ஸ்டீம் பண்ணி ரெடியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த அரிசி மாவு பக்குவம் சொல்கிறேன். கையில் எடுத்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு இருக்க தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். பச்சை தண்ணி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. சுடு தண்ணி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதனால தான் சுடு தண்ணி யூஸ் பண்ண சொல்கிறேன். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் கொழுக்கட்டை பண்ணுவீங்களா அந்த பக்குவத்துக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் வந்து என்ன கேட்டினா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பக்குவம் கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, அந்த கொழுக்கட்டை மாவு பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை வந்து எந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் ரவுண்டாக பிடிக்க முடியுமோ பிடிச்சிங்க. சைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வீட்டில் வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா விரல் வச்சு தேய்ப்பாங்க. அதாவது சின்னதாக நூல் மாதிரி நம்ம மெலிசாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணி சூடான தண்ணியில் தான் இந்த கொழுக்கட்டையை போட்டு வேக வைக்கணும். பச்சை தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னன்னா அந்த கொழுக்கட்டை உடைய ஆரம்பிக்கும், அதே டைமில் கரைய ஆரம்பிக்கும். அதனால சூடான தண்ணியில் போட்டு கரெக்டாக வேக வைக்கிறோம். இது வேக வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் இந்த கொழுக்கட்டை தண்ணியில் போட்ட பிறகு நீங்கள் கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணால் உடைய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 30 to 40% நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கொழுக்கட்டை கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். உடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதாவது ஒரு 80% அளவுக்கு சூடு ஆறின பிறகு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வெல்லம் தண்ணி. இந்த இடத்துல நீங்கள் திரிஞ்சு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு வேக வச்ச பிறகு 80% அளவுக்கு சூடாக ஆறிக்கணும். அதுக்கு பிறகு இந்த வெல்லம் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெல்லம் தண்ணி சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக திரிஞ்சு வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சில பேர் தேங்காய் பால் ஊற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் வெல்லம் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெடி. ஃபைனலாக திருவண்ண தேங்காவை அப்படி மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு சில்லுன்னு சாப்பிட்டா பிடிக்காது. அதனால் அந்த வெல்லமும் பாலும் மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை, இந்த தேங்காய் பால், அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு ஒரு அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.